அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் வரும். அது முருகா அப்படிங்கும்போதே எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாரி சமீப காலத்துலேருந்து என்ன தெரியல, ரீசென்ட்டா எனக்கு அவர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு, அவர் தான் எல்லாமேங்கிற மைண்ட் வந்துருச்சு. முருகா தானே எப்போதுமே. அழகுனா முருகன் தான், அன்புனாலும் முருகன் தான், கருணைனாலும் முருகன் தான், அடினாலும் முருகன் தான். எல்லாமே முருகன் தான் என்ன பொறுத்தளவு. ஸோ அவர பத்தி பேசினாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் எனக்கு அவர் ஞாபகம் வராம இருக்கவே இருக்காது. ஸோ உங்க லைஃப்ல முருகன் எந்த அளவுக்கு உங்கள வந்து ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லுங்க. என்ன வந்து அநியாயத்துக்கு புடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். முருகன பத்தி பேசும்போது நெறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கோயிலுக்கு போம்போது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கும். ஏன்னா, "பேசும் தெய்வம் முருகன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மதான். எனக்கு என் லைஃப்ல நடந்திருக்கு. சம்மந்தமே இல்லாம வந்து போவோம், போய் பார்ப்பேன். முருகன பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாம கூப்ட்டு வந்து "முருகன் வந்து உங்களுக்கு பூ குடுக்க சொல்றாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைய சொல்லிக் குடுப்பாங்க அந்த பூவ. எனக்கு அது ரொம்ப